மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. நண்டு உன் பேபி கொஞ்சம் வேலையே வெளியே போயிருக்காமட்டி. சும்மா அழுதுகிட்டே கிடைக்காத, வா வந்து தூங்க, அவன் வந்துடுவான். பேபி கூட தான் தூங்குவேன். பேபி எங்க இன்னும் காணோம், எப்ப வரும்? ஐயோ எட்டி நண்டு, அவன் எப்ப வருவான்னு தெரியலையேட்டி. அந்த ஐஸ் பிள்ளை கண்டுபிடிச்சு கூட்டியாரேன்னு போனா, இனி எங்க போய் தேடிக்கிட்டு கிடக்கானோ, இனி அந்த பிள்ளை கிடைச்சிச்சோ என்னவோ ஒன்னும் தெரியல. நீ வேற இப்படி அழுதுகிட்டே கிடக்காதட்டி. ஓ அப்ப வேற ஏதோ நல்ல நேரத்துக்கு பார்த்து இன்னைக்கு இன்னும் வீட்டுக்கு வர காணோம். ஏதோ முக்கியமான வேலையாட்டு இருக்கு. இனி அவன் வர்ற நேரத்தை நீ அழுதுகிட்டு கிடந்து என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ஐஸ் பிள்ளைய காணலன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உன் அப்பா வேற வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானேட்டி. நீ பேசாம வந்து உள்ள படுட்டி. வர மாட்டேன், பேபி வந்தாதான் வருவேன். பேபி என்ன எப்போ கூட்டிட்டு தானே போவோம், ஏன் விட்டுட்டு போச்சு? ஐயோ எட்டி, ஒன்ன கூட்டிட்டு போறதுக்கு அவன் என்ன விளையாடுறதுக்காக போயிருக்கான்? அந்த பிள்ளைய காணோம்னு தேடிக்கிட்டு போயிருக்காமட்டி. அதுல ஒன்ன எங்கிட்ட கூட்டிட்டு போவேன். பேபி வேணும். ஐயோ அவன் வருவாமட்டி, நீ உள்ள வந்து தூங்கு, அவன் வந்துடுவான். இல்ல பேபி வந்தாதான் தூங்குவேன். ஐயோ இந்த நண்டு வேற சொன்ன பேச்சையும் கேட்க மாட்டேங்கி. இந்த சின்னவன் வேற அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரியலையே. எடி நண்டு, அவன் வருவான்டி, நீ உள்ள வாட்டி. இல்ல பேபி வந்தாதான் வருவேன். பேபி பேபி வேணும். கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. உங்க சம்மதம் இல்லாம என் கை விரல் கூட உங்க மேல படாதுங்க. சக்தி மாமா ஒண்ணும் வேற யாரோ கிடையாது. அவர் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? நீ இப்ப அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ற, அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற, அம்மாக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கற, இதெல்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடி சக்தி மாமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்பவுமே அம்மா சொல்லும், சக்தி மாமா வேற யாரும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தர்னு. நீங்க உடனே என் கூட என் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லல. முதல்ல என் கூட பேசி பழகி ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்ன புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நீங்க என் கூட வாழ்ந்தா போதும். உண்மையாவே சக்தியோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். அம்மா கூட சொன்னாங்க, நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையனை என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்க முடியாதுன்னு. இப்போ நான் ஏன் இந்த கல்யாணத்தையும் அவனையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, எனக்கு என் வீட்டை பார்த்துக்கணும், என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும். அதுக்கிடையில இப்போ உடனே ஒரு கல்யாணங்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியாதுங்கிறதுனால தான். ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவன் என் அம்மாவையும் தம்பி தங்கச்சியையும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கான். அப்புறம் அவனுக்கும் அம்மா அப்பா குடும்பம்னு யாரும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் என்னோட குடும்பம், என் அம்மா, என் தம்பி தங்கச்சியை நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே கூட பார்த்துக்கலாம்ல. எல்லாத்துக்கும் மேலே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி, நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு அவன் என்னை கட்டாயப்படுத்தவே இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாழ்ந்தா போதும், அது வரைக்கும் பேசி பழகி ஒரு ஃப்ரெண்டாயிரு, என்னை பிடிச்சிருந்தா என்னை புருஷனா ஏத்துக்கிட்டா போதும், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்னு. இந்த காலத்துல இப்படியெல்லாம் யாராவது ஜென்யூனா நடந்துக்குவாங்களான்னு கூட தெரியல. ஆனா அவன் என்கிட்ட இப்ப வரைக்கும் ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டான். என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்னை கட்டாயப்படுத்தாம என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து என் இஷ்டப்படி இருக்க சொன்னான். என் குடும்பத்தை அவன் குடும்பமா நினைச்சு அவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்கான். இதுக்கும் மேல என் வாழ்க்கையில வரப்போறவனுக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் தேவை? கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அம்மாவையும் தம்பி தங்கச்சியும் பார்த்துக்க முடியாம போயிடுமோன்னு தான் நான் பயந்தேன். ஆனா இப்போ அவனே உன் விருப்பப்படி நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாம், சொல்லப்போனா அவனும் கூட சேர்ந்து என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இதுக்கப்புறமும் நான் எதுக்காக அவனை கஷ்டப்படுத்தணும்? மியாவ். ஐயோ நாலுங்க பூனை. பூனைதான், கொஞ்சம் பெரிய சைஸ் பூனை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயோ, பூனை கத்துறதுக்கும் நீங்க கத்துறதுக்கும் கூடவா எனக்கு வித்தியாசம் தெரியாது? இல்ல மியாவுன்னு சத்தம் கேட்டாலே பயந்தடிச்சு ஓடுவீங்களே, அதான் ஒருவேளை பயத்துல வித்தியாசம் தெரியாம ஏமாறுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உஷாரா தான் இருக்கீங்க. நாங்கெல்லாம் எப்பவுமே உஷார் தான். சரி, இப்ப உண்மையான பூனை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? ஏன், பயம் இல்ல? நீங்க இப்படி ஏமாத்தி உண்மையான பூனை மேல இருக்கிற பயம் கூட போயிடுச்சு. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்ப இப்ப உண்மையான பூனை வந்தா கூட பயப்பட மாட்டீங்களா? ஆமா, பயப்பட மாட்டேன். அதுக்கு எதுக்கு நீங்க ஷாக் ஆவறீங்க? பின்ன ஷாக் ஆகாம என்ன பண்றது? பூனைக்கு பயந்துகிட்டு இருக்கும் போதாவது அப்பப்போ ஒரு டச்சிங்காவது நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதுவும் இல்லையா? சுத்தம்.
சொல்லுங்க. எனக்கு பூனை மேல பயம் போயிடுச்சுன்னா நீங்க எதுக்குங்க ஷாக் ஆவறீங்க? அது இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல இருந்து பூனைனா பயம். நீங்க அது எப்படிங்க இங்க வந்த ஒரே வாரத்துல பூனை மேல பயம் போயிடுச்சுங்கிறீங்க? போயிடுச்சுங்க. ஏன் பூனை நல்லது தானே? யாருக்கு நல்லது? ஆமாங்க, நல்லதுதான். நம்ம பூனை மேல பயம் போயிடுச்சுன்னதும் எப்படி திரு திருன்னு முழிக்கிறாரு பாரு. சக்தி, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் மட்டும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், நான் உங்களை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. ஆனா அப்படி உடனே எல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். சரி, ஏதாவது சின்ன டச்சிங்காவது நடக்கும்னு வந்தேன். அதான் பூனையை பார்த்தா கூட பயம் இல்லைன்னு சொல்லிட்டாலே. இனி எங்கிருந்து நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. பேசாம போய் இழுத்து பொத்திட்டு தூங்க வேண்டியதுதான். அப்புறம் உங்களுக்கு என்ன தூக்கம் வரலையாங்க? இங்க உட்காந்துருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல. அதான் கொஞ்ச நேரம் இங்க காத்தாட உட்காரலான்னு உட்கார்ந்துருக்கேன். சரி, உட்காருங்க. எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு காலைல வேலைக்கு வேற போகணும். நான் போய் தூங்குறேன். உங்களுக்கு தூக்கம் வரும்போது நீங்க வந்து படுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல, காலையில வேலைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, காலையில சமைக்கணுமே. நீங்க வேலைக்கு போயிட்டா நான் மட்டும் எப்படிங்க சமைக்கிறது? இத அங்கிருந்தே கேட்டிருக்கலாமே. இத கேட்கறதுக்கு தான் இவ்ளோ பக்கத்துல வந்தீங்களா? ஏங்க பக்கத்துல வந்தா என்ன? ஒன்றும் இல்லைங்க. சரி சொல்லுங்க. காலையில நீங்க சீக்கிரமா வேலைக்கு போயிட்டீங்கன்னா எப்படிங்க சமைக்கிறது? 2 பேரும் சேர்ந்து தானே சமைக்கணும். அது காலையில நான் போறதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து சமைச்சிடலாங்க. சரிங்க. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த தாலி தூக்கி உள்ள போடுங்கன்னு. ஏங்க இன்னும் அதை வெளியவே போட்டிருக்கீங்க? ஏங்க அது வெளிய இருந்தா உங்களுக்கு என்ன? ஏங்க, நான் தான் நேத்தே சொன்னேனேங்க, அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்களை ஃப்ரெண்டா பார்க்க தோணலைங்க. என் பொண்டாட்டியா தான் நினைக்க தோணுது. அப்புறம் பொண்டாட்டின்னு நினைச்சு நான் ஏதாவது எக்கு தப்பா பண்ணிட்டேன்னா? எக்கு தப்பாவா? எக்கு தப்பா என்ன பண்ணுவீங்க? எக்கு தப்பா என்ன பண்ணுவனா? இவ என்ன ஒரு மார்க்கமா பேசுறா? ஏங்க, என்னங்க கேக்குறீங்க? ஏங்க கேட்கலையா? எக்கு தப்பா என்னமோ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதான் எக்கு தப்பா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்ல, உண்மையாவே மார்க்கமா தான் இருக்கா. இதுக்கு மேல இங்க நின்னோம் நம்ம மைண்ட் வேற எங்கேயாவது போயிடும். அப்புறம் உண்மையாவே எக்கு தப்பா ஏதாவது பண்ணிடுவோம். அவளே இப்பதான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கா. நம்ம பாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா இருக்கிறதும் போயிரும். எதுக்கு தேவையில்லாத வேலை? பேசாம உள்ள போயிருவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நான் உள்ள போய் தூங்குறேங்க. நீங்க உட்காந்து காத்து வாங்குங்க. என்னங்க போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, காத்து வாங்குறதுக்கு கூட கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, காத்து வாங்குறதுக்கு கம்பெனி கொடுத்தா என் கை சும்மா இருக்காதே. எங்க வேணாங்க, நான் உள்ள போறேங்க. ஐயோ இருங்க கொஞ்சம். ராத்திரியில தனியா இருக்க பயமா இருக்குங்க. கொஞ்ச நேரம் இருங்களேன். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. சரி இருக்கங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த தாலி தூக்கி உள்ள போடுங்க. ஏங்க அந்த தாலி இப்ப வெளிய இருந்தா உங்களுக்கு என்னங்க ஆகுது? எனக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களே தூக்கி உள்ள போட்டுக்கங்க. நான் போடவா? எங்க இப்ப என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. இல்ல, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றேன்ல. கயல், நாங்காலே மொத்தமா சேர்த்து இப்போ நாங்காலே பால்கனி காத்துல வாசம்தான் கூடுதோ மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுதோ கனவனும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுதோ கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது நான்காலி மொத்தமா சேர்த்து இப்போ நான்காலி மொத்தமா சேர்த்து இப்போ நான்காலி. அபி, சித்தி வந்துட்டியா சின்னவனே? ஐசுபிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டியா? ஏமா ஐசுக்கு நீ எங்க போன? உன்னை காணோம்ட்டு நானும் கையில கொண்டு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அது அம்மாச்சி. அது ஒண்ணும் இல்ல சிம்ரன், அவ எங்கேயும் போல. அவ நம்ம சக்தி கையில் வீட்டுல தான் இருந்திருக்கா. என்னது சக்தி வீட்லயா? யாய்சுகனே சக்தி வீட்னா இங்க தானே இருக்கு. அங்க போறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி இங்க
ஐயோ சிம்ரன், அது கையில ஏதோ அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ணான்னு அவ தெரியாம சொல்லாம போயிருக்கா. அப்புறம் ஃபோன் வேற சைலண்ட்ல இருக்குது, அதனாலதான் ஃபோன் பண்ணதும் அவளுக்கு தெரியல. சரி விட, அதான் வந்துட்டால, அப்புறம் என்ன. சரி இருந்தாலும் நான் இங்க இவள காணோம்னு தேடிக்கிட்டு கிடக்கோம். போன் அடிச்சாலும் எடுக்கலன்னா ஒரு பயம் வருமா இல்லையா? இப்போ இவன் அண்ணனார வந்தான்டா, என்ன எங்க போனாரு கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களை இதுல பிடிச்சி திட்டி இருப்பான். ஐயோ அம்மாச்சி, நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போனது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அம்மாச்சி. அட என்னடா நீ இப்படி சொல்லாம போயிட்டு நாங்களே எம்பிட்டு பயந்துட்டோம் தெரியுமா? சரி விடு, அதான் உன் அண்ணனார வரதுக்குள்ள வந்துட்டியே, அதுவே போதும். இதுக்கப்புறமாச்சு எங்கேயாவது போறதுண்டா யார்கிட்டயோ இல்ல கையில கண்ணுக்கிட்டயோ சொல்லிட்டு போக்கன்னு, இல்லைன்னா உன்னை காணாமட்டு நாங்க இங்க கடந்து தேடிக்கிட்டு இருப்போம்ல. சரி அம்மாச்சி, இதுக்கப்புறம் எங்க போறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். பேபி, என்ன விட்டு எங்க போன? ஐயோ அபி, நான் எங்கேயும் போலடா. ஐஷு இங்க சக்தி மாமா வீட்டுல இருந்தால, அவளை கூப்பிட்டுதான் போனேன். இல்ல போய் சொல்லுடா, நீ என்ன விட்டுட்டு ஐச்சுவை மட்டும் கூட்டிட்டு போய் ஐச்சுக்கு வாங்கி குட்டியா? ஐயோ இல்லடா அபி, மாமா உன்னை விட்டுட்டு அவளை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பனா? அப்ப ஏன் பேபி என்ன விட்டு போன? ஐயோ இது சரி, சாரிடா அபி, தெரியாம விட்டுட்டு போயிட்டேன். இனிமே விட்டுட்டு போக மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்டா அபி, விட்டுட்டு போக மாட்டேன்டா, அழாத. சரி, நீ விட்டுட்டு போனேன்னா உங்கூட நான் பேசவே மாட்டேன். ஐயோ சரி, அதான் மாமா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சரி ஏன் இன்னும் தூங்காம இருக்க? வா போய் தூங்கலாம். டேய் நில்லுடா, நீதான் ஐஷுவை வெளியே கூட்டிட்டு போயிருந்தியா? ஐயோ சைலுக்குன்னு இல்ல, ஐசுக்குன்னு சின்னவ கூட்டிட்டு போகல. அவ ஏதோ கையில் வீட்டுக்கு போயிருக்காளாமா. நான் சின்னவ வந்தது அவளை காணாமட்டு சொல்லி அவளை போய் கூட்டிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். கடைசியில கையில் வீட்டுல இருக்கான்னு அவன் இப்ப கூட்டிட்டு வந்தான். ஐஷு கையில் வீட்டுக்கா போயிருந்த? அது அதே அண்ணி. ஏன் கையில் வீட்டுக்கு போறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அண்ணி அது இங்க பாரு ஐஷு, நீ வெளியே எங்க போற எங்க வர எல்லாத்தையும் எங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும்னால எந்த அவசியமும் இல்ல. நீ உன் அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனாலே போதும். ஆனா இந்த வீட்ல நாங்க தான் இருக்கோம். நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஒருவேளை நீ உன் அண்ணன் கிட்டயும் சொல்லாம வெளியே போய் ராத்திரியாயும் நீ வீட்டுக்கு வரலனா உன் அண்ணன் வந்தா என் கிட்ட தான் கேட்பாரு அவ எங்க போனான்னு. அப்ப நான் என்னன்னு சொல்றது? இல்ல எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லிட்டு போலன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நீ வீட்ல தானே இருக்க, அவ எங்க போறா என்னன்னு கூட நீ கேட்க மாட்டியான்னு என்னதான் திட்டுவாரு. அதுக்காக வந்து நீ எங்காவது போகும்போது என்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போகணும்ல. இல்ல எதா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னா போதும், இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஐயோ அண்ணி, நான் അങ്ങനെയെല്ലാം ഒന്നും நினைக்கல அண்ணி. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன். அதுக்குள்ள கையில் ஃபோன் பண்ணி வர சொன்னதும் நான் அங்க போயிட்டேன் அண்ணி. அதுல உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் அண்ணி. சரி போகும்போது சொல்லாம போனேன். நான் உன் ஃபோனுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணிருக்கேன்னு பாரு. ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி நான் இங்க கையில் வீட்ல தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன இஷ்யூ உனக்கு? ஒரு வயசு பொண்ணு ராத்திரி 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல, எங்க போறேன்னு சொல்லல, ஃபோன் அடிச்சாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. அப்ப இங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னெல்லாம் யோசிப்போம், எவ்வளவு டென்ஷன் ஆகும் கூட உனக்கு தெரியலையா? இவ்வளவு படிச்சிருக்க, உனக்கு இத கூட யோசிக்கிறதுக்கு அறிவு இல்லையா? ஏய் அழாத. இல்ல உன் வீட்லயும் நீ இப்படிதானா? உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எங்கயாவது போயிட்டானா உனக்கு ஆனானா உன் அம்மா அப்பா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்களா? இப்ப மட்டும் நீ இவ்ளோ நேரம் வீட்டுக்கு வரல, ஃபோன் அடிச்சாலும் எடுக்கலன்னு இந்த விஷயம்லாம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் அண்ணன் எவ்வளவு டென்ஷன் ஆவாருன்னு தெரியுமா? அண்ணி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அண்ணி. தெரியாம பண்ணிட்டியா? நீ என்ன அபி மாதிரி சின்ன குழந்தையா இது கூட தெரியாம இருக்கிறதுக்கு? ஐயோக்கா சரி விடு, அதான் அவ வந்துட்டால, அப்புறம் என்ன? டேய் வந்துட்டானா? இப்ப மட்டும் இவ வரதுக்கு முன்னாடியே இவ அண்ணன் வந்திருந்தா அவ எங்கன்னு கேட்டிருந்தா நாங்க ஏடா சொல்லியிருந்திருப்போம். அவ எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன சும்மா விடுவாரா? ஒரு வயசு பொண்ணு எங்க போயிருக்கா என்னன்னு கூட தெரியாம வீட்ல அப்படி என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சத்தம் போட்டுருக்க மாட்டாரு? இல்ல இவ சொல்லாம போனதுக்காக உன் மாமா கிட்ட நான் திட்டு வாங்க முடியுமாடா? ஐயோக்கா சரி விடுக்கா, அதுதான் அவ வந்துட்டால, இப்ப அவளை திட்டி என்ன ஆக போகுது? அதான் இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால, விடேன். டேய் நீ என்னடா விடுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இல்ல இவ்ளோ நாள் உன் மாமா மட்டும் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப நல்லா இருக்குடா. பாத்தியாடா, இப்ப கூட இங்க ஒருத்தி ஏன் சொல்லாம போனா என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்க, அவ பாட்டு அழுதுட்டு உள்ள போறா. ஐயோக்கா அப்புறம் நீ இப்படி திட்டினா அவ அழுதுட்டு போகாம என்ன பண்ணுவா? டேய் நான் என்னடா திட்டினேன்? ஒரு வயசு பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாம வெளிய போயிருக்கா, ராத்திரி 10 மணி ஆகி வீட்டுக்கு வரல, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கறா, நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க கூடாதா? கேட்க கூடாதுன்னு இல்ல, அது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும்க்கா. நீ பாட்டுக்கு வந்ததும் இப்படி சத்தம் போட்டு கத்துனா அப்புறம் அவ அழாம என்ன பண்ணுவா?
அவளை ஏற்கனவே பயந்து போயிருக்கா, இதுல நீ வேற ஏன் இப்படி பண்ற? அதான் அவ வந்துட்டால, இந்த பிரச்சனை இதோட விடு. இதுக்கப்புறம் தேவையில்லாம அவகிட்ட அது இதுன்னு சொல்லி திரும்ப அவளை அழ வச்சிட்டு இருக்காத. வாபி போய் தூங்கலாம். இவன் ஏன் அம்மாச்சி என்கிட்ட இப்படி பேசிட்டு போறான்? நான் என்ன அம்மாச்சி அப்படி தப்பா சொல்லிட்டேன்? அவ கை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட போகல. சரி சொல்லிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல. ராத்திரி 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. நம்ம அவ எங்க காணோம்னு அவளுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம். அட்லீஸ்ட் ஃபோனாவது அட்டன் பண்ணி நான் இங்க கை வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா நம்ம பேசாம இருந்திருப்போமா? அதுக்கப்புறம் அவகிட்ட என்ன எதனால கேட்க போயிருந்திருப்போமா? ஆனா ராத்திரி வீட்டுக்கும் வராம போன் எடுக்காம இருந்தா நமக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். இப்ப அவர் வந்து கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிருந்திருப்போம்? அந்த கோவத்துல தானே நான் அவகிட்ட பேசினேன். அதுக்கு இவன் எதுக்கு அம்மாச்சி என்கிட்ட சத்தம் போட்டுட்டு போறான்? இல்ல நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா அம்மாச்சி? ஐயோ சைலுக்கண்ணே, நீ கேட்டதுல ஒரு தப்பும் இல்ல. ஏன்னா வயசு பிள்ளைண்டா ராத்திரி வீட்டுக்கு வராம போன் எடுக்காம இருந்தா கேட்கதான் செய்வாங்க. கேட்டது அந்த பிள்ளை என்னடா ஓண்டு அழுக செஞ்சிருச்சு. அதுக்கு இந்த சின்ன வேணுக்கு கோவப்பட்டுட்டு போறான்னு தெரியல போ. சரி விடு சைலுக்கண்ணே, இப்ப என்ன? அதான் உன் புருஷன் வர்றதுக்குள்ள அவ வந்துட்டாளே, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல நீ அதெல்லாம் யோசிக்காத. ஏற்கனவே நேரம் ரொம்ப ஆயி போச்சு. நீ போய் தூங்கு போ. இத்தனை வருஷத்துல இவன் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்ல. ஆனா இப்போ அவளை நான் திட்டேங்கிறதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.